கைனகோமேஷியா சர்ஜரியில் ரீடூ சர்ஜரி எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாய், ஐ எம் டாக்டர் கோவர்தனி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். அதாவது இப்போ ஒரு பர்சன் அவங்களுக்கு கைனகோமேஷியா இருக்கிறாங்க, அது கைனகோமேஷியா இருக்குது, அது வந்து கிரேட் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அல்லது 4 இருக்கலாம். அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து செஸ்ட்டை பார்க்க ரிசல்ட் நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா எப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரீடூ சர்ஜரி, அதாவது ரிப்பீட் சர்ஜரி எப்போ பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த சர்ஜரி பண்ணினாலுமே சர்ஜரியை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வீக்கங்கள் வர வாய்ப்புகள் அதிகம். இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல அடிபட்டா அந்த இடத்துல வீக்கம் வருதோ, அந்த மாதிரி அடிபடுறதுல வந்து இன்ஜுரி ஆகுது, அதனால வீக்கம் வருது. பட் இதுல வந்து சர்ஜரியில வந்து நம்மளே கிரியேட் பண்றோம், ஆப்ரேட் தான் பண்றோம், பட் அதுவும் ஒரு வகையான இன்ஜுரி தான். அந்த மாதிரி ஆகும்போது இந்த சர்ஜரி பண்ணும்போது செஸ்ட்ல வந்து ஒரு வீக்கம் வரும். வீக்கம் வந்துதான் மறுபடியும் அந்த வீக்கங்கள்லாம் குறைஞ்சு ஹீலிங் ப்ராசஸ் போக போக அந்த வீக்கமெல்லாம் குறைஞ்சு ஸ்கின் வந்து நல்லா தின்னாகி வரும். இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், என்னோட ப்ராக்டிஸ்லேயே நான் பார்க்குறேன், ஆப்ரேட் பண்ணி முடிச்சு எவ்வளோதான் நம்ம வந்து சர்ஜரிக்கு முன்னாடி இந்த மாதிரி வீக்கங்கள்லாம் வரும், இதெல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு செஸ்ட் நல்லா வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு ரிப்பீட்டடாக சொல்லி நம்ம சர்ஜரி பண்ணினாலும் அந்த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக சர்ஜரி முடிஞ்சோடனே என்ன டாக்டர் இன்னும் வீக்கமாகவே இருக்குது, மறுபடியும் சர்ஜரிக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருக்குது, இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சர்ஜரிக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ கிரேட் 4 கைனகோமேஷியா சர்ஜரி எல்லாம் நம்ம கரெக்ட் பண்றோம்னா ஆப்வியஸா அவங்க வந்து ரிசல்ட்டை இமீடியட்டா போஸ்ட் ஆப்ரேட்டிவா பார்க்க முடியும். மைல்டா ஸ்வெல்லிங் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கிரேட் 4ல இருந்து நல்லா குறையும் போது அவங்களுக்கு வந்து இமீடியட்டா சர்ஜரி முடிஞ்ச உடனே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. ஆனா கிரேட் 2, கிரேட் 1 அந்த மாதிரி பண்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ரிப்பீட்டடா நம்ம இன்சிஸ்ட் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த மாதிரி வீக்கம் வரும், உங்களுக்கு பழைய மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் குறைஞ்சி ஸ்கின் நல்லா உங்களுக்கு செட் ஆகி வரதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து சர்ஜரிக்கு அப்புறம் டாக்டர் என்ன முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கு டாக்டர், எனக்கு சரியாகலை அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த வீக்கங்கள்லாம் நல்லா குறைஞ்சு உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து இப்போ கிரேட் 3, 4 கைனகோமேஷியாலாம் பண்ணும்போது எக்ஸஸ் ஸ்கின் இருக்கும், அந்த எக்ஸஸ் ஸ்கின் எல்லாம் நல்லா கண்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு நல்ல ஈவனாக செஸ்ட் ஃபார்ம் ஆகி வரதுக்கு இட் மே டேக் 3 to 6 months. ஏன் இவ்வளோ வேரியேஷன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஷார்ட் டேர்ம்லேயே ரெடி ஆகிடும், அதாவது 3 monthsலேயே அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாயிடும். பட் இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த வீக்கங்கள்லாம் போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. இது வந்து ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஹீலிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். அதனால அந்த மாதிரி ஹீலிங் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இட் மே டேக் மோர் டைம். அதனால 6 months வரைக்குமே நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அதாவது மறுபடியும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஒரு இர்ரெகுலாரிட்டியவோ இல்லை இன்னும் ரெசிடுவல் ஏதாவது ஃபேட்டோ கிளாண்டோ இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணி திருப்பி சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்கு 6 months எடுத்துக்கலாம். உங்களுக்கு பேஷண்ட்ஸோட மைண்ட் செட் வந்து இம்மீடியட்டாக திருப்பி சர்ஜரி பண்ணணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணதுலேயே திருப்பி அகைன் ரிப்பீட்டடாக ஆப்ரேட் பண்ணுறது வந்து நல்லது இல்லை. ஒரு 6 months வெயிட் பண்ணி அதுக்கப்புறமும் உங்களோட செஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு பக்கம் சின்னதாக ஒரு பக்கம் பெருசாக இருக்குது, அல்லது ரிமைனிங்காக ஏதோ கிளாண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது, அல்லது இன்னும் ஸ்கின் வந்து நல்லா கண்ட்ராக்ட் ஆகி உட்காராமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆப்ரேட் பண்ண டாக்டர்கிட்ட போய் மறுபடியும் எனக்கு ஏதாவது பண்ணலாமா டாக்டர் கரெக்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. இதை வந்து கைனகோமேஷியா சர்ஜரி பேஷண்ட்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிக்க போங்க. தேங்க்யூ ஆல்.